கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மில்க் ஷேக் எப்படி பண்ண போகிறோன்னா டைரி மில்க், இந்த பிஸ்கட், அது சுகர் அவ்வளோதான் தேவைப்படும். வாங்க பண்ணலாம். வாங்க பண்ணுறத பாருங்க. மில்க் கடைசி ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு டைரி மில்கை போடணும். பேப்பர் எடுத்துக்கலாம். பார்த்து போடுமா. பேப்பர் எடுத்துக்கலாம். சத்து போடாதீங்க. ஓகே, நம்ம டைரி மில்கை போட்டுட்டோம். அடுத்து இந்த பிஸ்கட் உள்ள க்ரீமை போட போகிறோம். வாங்க போடுவோம். வாங்க போடலாம் பிஸ்கட்டை. போடுங்க, போடு 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 போடு. அடுத்து சுகர் போடலாம் பாருங்க. ஓகே, சுகர் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? வாங்க மில்க் ஊற்றிக்கலாம். ஊற்றுங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. போதும் 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 போதும். ஓகே, அடுத்து கிரு 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 கிருன்னு அரைப்போம். ஜார் முடிக்கோங்க. முடியாச்சு. நல்லா டைட்டாக மூடுங்க. ஓகே, அடுத்து தூக்குங்க மிக்ஸி ஜாரங்க. வரேன், வாங்க அரைக்க போகலாம். ஓகே, அரைக்கிறோம். அரை எனக்கு இது அமர்த்த தெரியும். ஓகே, தேவையான அளவு எடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து பாதாம் பிஸ்டா போட்டுக்கலாம். போதும் போதும் போதும்டா. ஓகே, அடுத்து டம்ளர்லாம் எடுத்துக்கலாம். நீ வா. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ்ல இந்த பாக்ஸ் மாற்றிக்குவோம். ஓகே, இந்த பாக்ஸ்லேருந்து அந்த டம்ளருக்கு மாற்றிக்குவோம். ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. நல்லா அரைப்பட்டுருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. ஓகே, அந்த சாக்லேட்டில் அப்படியே அந்த சீராப்போடு இருக்குது. அதை அப்படியே கடிச்சு திங்கலாம் குடிச்சுக்கிட்டே. ஓகே, அடுத்து அது பேர் என்ன அன்னிக்கா? பாதாம் பிஸ்தாலாம் அப்படியே தூவிக்கோங்க. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டுருங்க. ஓகே, பாய் பாய், see you.